வணக்கம். இந்த காணொளியில் என்சிசி சம்மந்தமாக நேஷ்னல் கேடட் கோ தேசிய மாணவர் படை சம்மந்தமாக நிறைய FAQ இருக்குது. அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கண்டக்ட் ஆஃப் NCC இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் விச் ஆக்ட். எந்த சட்டத்தின் அடிப்படையில் NCC செயல்படுகிறது? யாரெல்லாம் NCC கேடட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்? ஒரு கேடட்டே இன்னொரு கேடட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? புரியுதா? இப்போ உதாரணமாக ஸ்கூலில் ஒரு வருஷம் சீனியராக இருக்கிறவங்க ஜூனியர் NCC கேடட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமா? காலேஜில் சீனியராக இருக்கக்கூடியவங்க அந்த அண்டர் ஆஃபீஸர் இந்த மாதிரி ரேங்க்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜூனியர் NCC கேடட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமா இல்லையா? ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கேடட்ஸுக்கு ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கும்போது பனிஷ் பண்ணலாமா? இதே சீனியர் NCC ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் கேடட்ஸ் அவங்களுக்குள்ளாவே பனிஷ் பண்ணிக்கலாமா? ஒரு SW சீனியர் விங்குன்னு சொல்லுவோம், விமன் கேடட்ஸ் அதாவது கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் இருக்கிறவங்கள விமன் கேடட்ஸ் SWன்னு சொல்லுவோம். இதே ஸ்கூலில் இருக்கக்கூடிய கேர்ள் கேடட்ஸை JWன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு மேல் PI ஸ்டாஃப் பெர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃப் ட்ரில் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது விமனை டச் பண்ணலாமா? எதுக்கு? டு டீச் கரெக்ஷன் அண்ட் போஸ்டர், இப்படி நிற்கணும், ஸ்டெடியாக நிற்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது டச் பண்ணலாமா? அப்படி அது சம்மந்தமான கேள்வி நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அப்புறம் ஒரு கேடட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஓகே NCCலேருந்து வெளியே போயிருங்க அப்படி சொன்னாலோ, இல்லை அவங்களோட ரிக்வஸ்டின் பேரில் அவங்கள வெளியே அனுப்புனாலோ ரைட் டு அப்பீல் இருக்கா இல்லையா? இதை நம்ம கேர்ள் கேடட்ஸ் ஏத்தாப்பில் பார்ப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி கேர்ள் கேடட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. I think above 18 years of age we must address them as men. Anyhow, okay, men and women. Now, அடுத்து ஒரு PI ஸ்டாஃப் கையில் பேட்டன் வச்சுருக்கிறதோட பர்பஸ் என்ன? அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதோட பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹோல்டிங் அ பேட்டன் பை அ PI ஸ்டாஃப்? அப்புறம் விமன் கேடட்ஸ் கேம்ப்லேயோ இல்லைன்னா வேறு NCC ட்ரைனிங்கில் இன்வால்வ் ஆகும்போது இஃப் தே சஃபர் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்னா அடிக்கிறது, உடம்புல தொடுறது, அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா தெரியும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உள்ள பயங்கரமான டெஃபினேஷன்லாம் இருக்குது. 354 கேபிட்டல் எல்லாம் நம்ம படித்தா நமக்கு புரியும். இந்தியன் பினல் கோடில் செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணுறதும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டெஃபினேஷனுக்குள்ளே வரும். இந்த அட்டெம்ப்ட் எல்லாம் நடக்கும்போது செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கலாம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி அவங்க ரிப்போர்ட் பண்ணணும்? யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்? ஏதாவது ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் இருக்கா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறதுக்கு Does NCC officers in college, do they have a separate cell for reporting such offenses suffered by women NCC cadets? அண்ட் ரொம்ப முக்கியமாக நிறைய NCC ஸ்டூடெண்ட்ஸ், நான் நிறைய காலேஜில் இருக்கிற NCC ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், ஸ்கூலில் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய அளவில் பிரச்சனை வர்றதில்லை, பட் காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இந்த என்டையர் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸே NCCயில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மினி காலேஜஸில் அண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்ட கேள்விகளின் அடிப்படையில் தான் ஐ தாட் வி ஷுட் மேக் அ காம்ப்ரஹென்சிவ் வீடியோ ஆன் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி. இஃப் அன் NCC ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட்ஸ் அ கேம்ப், அவர் கேம்ப் அட்டென்ட் பண்ணும்போது காலேஜில் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோ எண்ட் செமஸ்டர் எக்ஸாமோ போயிட்டு இருந்தால் அரியர் எக்ஸாம் பொதுவாக நம்ம என்ன நினைக்கலாம், கேம்ப் போயிருக்காரு, செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அரியர் தான், அடுத்த எக்ஸாமில் அரியர் எக்ஸாமில் தான் எழுதணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தப்பு. ஏங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஷுட் ஷி ஆர் ஹி பி அலவுட் டு ரைட் த சேம் எக்ஸாம் அட் அ லேட்டர் பாயிண்ட் பட் நாட் அஸ் அரியராக எழுதாமல் ஜென்ரலாக அவங்க அதே எக்ஸாமை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமா? அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். அப்புறம் NCCயில் அட்மிஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் மெயினாக கன்சிடர் பண்ணுறாங்க, எந்த விதத்தில் நம்ம அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணலாம், பிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு NCC ஸ்டூடெண்ட்ஸை ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் டியூரிங் அட்மிஷன். ஓகே. அப்புறம் NCC ஆஃபீஸர் இருப்பாங்க, அசோசியேட் NCC ஆஃபீஸர்னு சொல்லி ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இருப்பாங்க. தே ஆர் த மெயின் கீ ஃபங்க்ஷனரி ஆஃப் NCC இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ட்ரூ. பட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹெட்மாஸ்டர் இன் ஸ்கூல் அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இன் ஸ்கூல் வித் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் NCC? அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் NCC யூனிட்ஸ்க்கும் NGOs, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல NCC கேடட், உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின், NCC, are they supporting NCC cadets
to perform well in academics? Are they doing that? If yes, how are they doing that? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த லாஸ்ட் பாயிண்டில் நான் ஷேர் பண்ணுவேன். Now let's proceed. இப்போது இதுக்கான தகவல்கள்லாம் யார் சொல்கிறா? நானா எட்டுக்கட்டி சொல்கிறேன்னா, am I the one talking all this? இதுக்கெல்லாம் பதில் யார் சொல்ல போகிறான்னா, நான் சொல்லலை. டிஜி என்சிசி ஹெட் குவார்ட்டர்ட் இன் டெல்லி, அவங்க ஆஃபீஸ்லேருந்து இதுக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில்களை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இவருக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது இதெல்லாம் பேசுகிறதுக்கு? அஃப்கோர்ஸ் ஸ்கூல் டைமில் என்சிசியில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க, ஏ சர்டிஃபிகேட் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. பட் என்ன லோக்கல் ஸ்டாண்டி? நல்லா கவனிங்க. தமிழ்நாடு டைரக்டரேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தே ஆர் பப்ளிஷிங் எ மேனுவல் ஹேண்ட்புக். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த என்சிசி டைரக்டரேட் ஆஃப் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி and Andaman Nicobar, they request every citizen of India to offer valuable suggestion for improvements so as to fulfill the expectations of public and the NCC cadets. இதில் நம்ம கேட்ட கேள்விகள் இது எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு டிஜி என்சிசி ஆஃபீஸ் பிகாஸ் தே ஹவ் ரெஸ்பாண்டட் வெரி வெல் டு த queries raised. ரொம்ப பொறுப்பாக தே ஆர் வெரி கிளியர் வித் த மோட்டோ ஆஃப் என்சிசி விச் இஸ் யூனிட்டி அண்ட் டிசிப்ளின். என்சிசிலாம் முடித்ததுக்கப்புறம் என்சிசியில் என்ன மெயினாக கற்றுக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் வார்த்தையில் யூனிட்டி டிசிப்ளின்லாம் வர்றதில்லை. எடுத்த உடனே சொல்கிறாங்க ஸ்டாமினா, அதெல்லாம் எஸ், தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த எய்ம் ஆஃப் என்சிசி. பட் த மோட்டோ ஆஃப் என்சிசி இஸ் யூனிட்டி அண்ட் டிசிப்ளின். அந்த வார்த்தைகள் அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா அது சார்ந்து ட்ரில்ஸோ எதுவுமே ஃபோக்கஸ்டாக சில இடங்களில் அந்த குவாலிட்டேட்டிவ் இதை மிஸ் பண்ணிடுறதா ஒரு சின்ன ஒரு பார்வை இருக்குது. அதை பிரிட்ஜ் பண்ணணும், அது இந்த நெசசிட்டியும் இருக்குது. ஓகே, ஸோ பாயிண்ட் என்னென்னா, இவங்க சொன்ன பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானாக எதுவுமே இங்கே சொல்லலை, நானாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. Now, so I'm not just only a prudent citizen, but also I have also participated in Republic Day camp in the year 2006. அதுக்கான ப்ரூஃப் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் அது தேவையில்லை பொதுவாக, ரைட்? ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். கண்டக்ட் ஆஃப் என்சிசி இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் விச் லா? அதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஃபார் மென், ஃபார் பாய் கேடட்ஸ், என்சிசி ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் 1948. ஃபார் சீனியர் டிவிஷன் விமன் and girl students, National Cadet Corps Girl Division Rules 1949. ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் என்சிசி ட்ரில்ஸ்லையோ என்சிசி கிளாஸஸ்லையோ இதை பற்றி பேசுகிறது பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது நான் கேள்விப்படுறேன். இன்ஃபேக்ட், ஃபார் எக்ஸாம்பிள், there is a section which deals with offenses. It says an officer or a cadet, okay, while undergoing training commits an offense. அதில் one of the offense என்னென்னா, while engaged on parade or on any service duty or on wearing uniform, and the officer if strikes, அடிக்கிறார், or ill treats any person who is subordinate in rank or position, that is an offense. அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. எத்தனை என்சிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்கூலில் இதை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்? இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேசிஸில் என்சிசி இஸ் பீங் கண்டக்டடுங்கிறத நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் என்சிசிலாம் டீல் பண்ண மாட்டோம். பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹிஸ்ட்ரி ஆஃப் என்சிசி பற்றி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யார் ஒவ்வொரு டைரக்டரேட்டுக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விச் ஆர் ஆல்ரெடி ப்ரொவைடட் இன் த பப்ளிக் டொமைன் பை த டைரக்டரேட் ஆஃப் என்சிசி. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், யார் என்சிசி கேடட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நிறைய பேருக்கு இதில் கிளாரிட்டி இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ் டோன்ட் ஹேவ் த கிளாரிட்டி. டெல்லியில் இருக்கிற டிஜி என்சிசி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த அவங்க ஆஃபீஸில், ட்ரைனிங் டு த கேடட்ஸ் கேன் ஒன்லி பி given by ஆஃபீஸர்ஸ், ஜேசிஓஸ், பெர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஆர் அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர்ஸ், கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஹோல் டைம் லேடி ஆஃபீஸர்ஸ், கேர்டேக்கிங் ஆஃபீஸர்ஸ் ரேங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்கணும். வேறு யாரும் கேடட்ஸோ சீனியர்ஸு டு ஜூனியர்ஸோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல டிஜி என்சிசி தெளிவாக சொல்லியிருக்காங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போ. கேன் அ கேடட் இம்பார்ட் ட்ரைனிங் டு அதர் கேடட்ஸ் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நோ கேடட் இஸ் அலவுட் டு இம்பார்ட் ட்ரைனிங் டு அதர் கேடட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் ஜூனியர்னு சொல்லியோ கேடட்ஸ்குள்ளே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அடுத்து,
ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வராரு, ஒரு ஆஃபீஸர் வராங்க ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறோம், சீனியர் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூனியர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? ரைட்டா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நோ பனிஷ்மெண்ட் கேன் பி கிவன் பை அன் இன்ஸ்ட்ரக்டர் ஆர் அ கேடட் டு அதர் கேடட்ஸ். அப்படி பனிஷ்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு தெரிவிங்க. இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை பகிர்ந்துக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தவறாமல் படிக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், என்சிசியில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை. எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் we can guide people, அப்போ தான் we will understand the motto of NCC and aims of NCC-யை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால தான் சஜஷன்ஸ் கேட்குறாங்க. ரைட், நெக்ஸ்ட், ஹவு அ மேல் பிஐ ஸ்டாஃப் ஷுட் டீச் ட்ரில் டு உமன் கேடட். ஒரு மேல் பிஐ ஸ்டாஃப் டீச் பண்ணும்போது எப்படி டீச் பண்ணணும்? ஒன்லி பை ஷோயிங் டெமான்ஸ்ட்ரேஷன். அவர் தனியாக நின்று செஞ்சு காட்டணும். அப்படி தான் ட்ரில் டீச் பண்ணணும். காலை தூக்குமா, நல்லா தூக்கு அப்படி சொல்லி தொடையில் தட்டுறதோ, பாடி போஸ்டர், உடம்பை தொட்டு எந்த ட்ரில்லும் சொல்லி கொடுக்கக்கூடாது ஒரு மேல் பிஐ ஸ்டாஃப் ஆனால் உமன் பிஐ ஸ்டாஃப். ஹவவர் இதை வந்து தொட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, வேறெவர் தேர் இஸ் ஃபிசிக்கல் டச்சஸ் இன்வால்வ், இட் கேன் பி டன் ஒன்லி பை ஹோல் டைம் லேடி ஆஃபீஸர்ஸ், கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் லேடி ஏஎன்ஓஸ். இவங்க எல்லாருமே விமன் மட்டும்தான் தொட்டு ட்ரில்லு ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கலாம் ஃபார் கரெக்ஷன் இன் போஸ்டர். இதை நான் சொல்லலை, டிஜிஎன்சிசி ஹெட் குவார்ட்டர்ட் இன் டெல்லி சொல்கிறாங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது விதிமீறல் நடந்துச்சுன்னா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட், ரைட் டு அப்பீல்னா என்னங்க? ஒரு கேர்ள் கேடட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க, இதுக்கு மேலே அவங்களோட சர்வீசஸ் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ கேர்ள் கேடட்டுக்கு ரைட் டு அப்பீல் இருக்கா? காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் கேடட்டுக்கோ ஸ்கூலில் இருக்கக்கூடிய கேர்ள் கேடட்டுக்கோ ரைட் டு அப்பீல் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. செக்ஷன் 27 ஆஃப் என்சிசி கேர்ள் டிவிஷன் ரூல்ஸ் 1941 கிவ்ஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, எந்தெந்த காரணங்களுக்காக ஒரு கேர்ள் கேடட்டை டிஸ்சார்ஜ் பண்ணலாம், வெளியேற்றலாம் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்னென்னா, இனிமேல் இவர்களுடைய சர்வீசஸ் எங்களுக்கு தேவையில்லை. இது நிறைய ஹெச்ஆர் இப்படிலாம் மெயில் அனுப்புவாங்க. ஸோ ஹெச்ஆர்ஸுக்கு இது ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு டெர்மினாலஜி. தேர் சர்வீசஸ் இஸ் நோ லாங்கர் ரிக்வயர்ட் ஃபார் த கம்பெனின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது இதில், நல்லா கவனிங்க. ஓகே, அ கேர்ள் கேடட் டிஸ்சார்ஜ் அண்டர் கிளாஸ் பி, இதுதான் கிளாஸ் பி, ஆஃப் சப் ரூல் 2, இதுதான் சப் ரூல் 2, ஆஃப் ரூல் 26, இதுதான் ரூல் 26, ஷால் ஹாவ், நிச்சயமாக இருக்குது என்னது, ரைட் டு அப்பீல். மேனா பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம், ஷால்னா நிச்சயமாக பண்ணலான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி யாருன்னா, இப்போ பாருங்கள், த அத்தாரிட்டி காம்பிட்டன்ட் டு ஆத்தரைஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஜேடபிள்யூ கேர்ள் கேடட் ஆர் எஸ்டபிள்யூ கேர்ள் கேடட், ஸ்கூல் கேர்ள் என்சிசி கேடட் ஆர் காலேஜ் கேர்ள் என்சிசி கேடட் ஷால் பி த ஹெட்மிஸ்ட்ரஸ் ஃபார் ஸ்கூல் ஆர் பிரின்சிபல் ஃபார் காலேஜ். காலேஜில் படிக்கிற எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் தெரியும்? ரைட்டா? சரி, காலேஜில் உங்களை வந்து இல்லை ஸ்கூல்லையோ உங்களை ஹெட்மிஸ்ட்ரஸோ பிரின்சிபலோ உங்களை என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ரைட் டு அப்பீல் நீங்கள் யார்கிட்ட பண்ணலாம்? இன் கேஸ் ஆஃப் அ கேர்ள் கேடட் ஆஃப் ஜூனியர் விங் ஸ்கூலில் யூ ஹாவ் த ரைட் டு இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ்னு ஒரு போஸ்ட் இருக்கும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், கவர்மெண்ட்டில். ஸோ இல்லைன்னா சச் அதர் எஜுகேஷ்னல் அத்தாரிட்டி ஆஸ் ஸ்பெசிஃபைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்க வந்து பிரின்சிபல் ஹெட்மிஸ்ட்ரஸ்க்கு மேலே இன்னொரு சூப்பர்வைசர் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. புரியுதா? ஸோ ஜேடபிள்யூனா அவங்கக்கிட்ட அப்பீல் பண்ணலாம். காலேஜ்னா இன் கேஸ் ஆஃப் அ சீனியர் விங் உமன் அப்படின்னா தே ஹாவ் ரைட் டு அப்பீல் டு டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், டிபிஐ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஆர் சச் அதர் எஜுகேஷனல் அத்தாரிட்டி ஆஸ் ஸ்பெசிஃபைட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் கேர்ள் டிவிஷன் ரூல்ஸ் 1949 ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்து மென்னுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் ரூல்ஸ் 1948 செக்ஷன் 29
who is competent authority to authorize discharge of a cadet அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. சீனியர் டிவிஷனை பொறுத்தளவில் கிளாஸ் சி தான் இந்த நோ லாங்கர் தேர் சர்வீசஸ் ஆஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்புறது. அந்த இதுக்கு வைஸ் சான்சலர் இஸ் த அத்தாரிட்டி காம்பிட்டன்ட் டு டிஸ்சார்ஜ் அ கேடட், டு ஆத்தரைஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் அ கேடட். எப்படி பாருங்கள், வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆர் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் எனி ஆஃபீஸர் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, இதை பகிர்ந்துக்கோங்க. நான் வந்து கீழே என்சிசி ரூல்ஸ் 1948 என்சிசி கேர்ள் டிவிஷன் ரூல்ஸ் 1949 பிடிஎஃபாக தரேன், இல்லை லிங்க்கில் தரேன். கோ த்ரூ இட், ஈச் அண்ட் எவ்ரி லைன் வாசிங்க. The more you read, the more awareness you get, the more you will contribute to the good name of NCC. That is what is more important. That is the purpose why I have made this video. ஏன்னா ஒரு சில மிஸ்கிரியன்ஸ்னால, ஒரு சில பேருக்கு இதெல்லாம் தெரியாததுனால, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க தப்பு பண்ணுறாங்க. That spoils the name of NCC, which should not happen. Right? So next, what is the purpose of holding a baton by a PI staff? ஒரு PI ஸ்டாஃபோ, ஒரு இன்ஸ்ட்ரக்டரோ, ஒரு ஏஎன்ஓவோ பேட்டன் ஏன் வச்சுருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் பார்ட் ஆஃப் த அட்டையர். அட்டையரில் ஒரு பார்ட்டு தான். கேன்ட்ரில் சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க, அடிக்கிறதுக்காக அல்ல. அடித்தா அது அஃபென்ஸ் ஆகிடும், நம்ம பார்த்தோம் செக்ஷன் 38ன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஒன்லி டு டீச் கேன் ட்ரில். ரொம்ப ரொம்ப கவனம், பேட்டனை அடிக்க யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். இப்போ ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் ஃபார் விமன் கேடட்ஸ் இஃப் தே சஃபர் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் ஆர் ஃபிசிக்கல் அசால்ட். ஃபிசிக்கல் அசால்ட்னா அடிக்கிறது, ஹராஸ்மெண்ட்னா தொந்தரவு பண்ணுறது. ஃபிசிக்கலாக எப்படி தொந்தரவு பண்ண முடியும்? மிரட்டலாம், ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி பனிஷ் பண்ணுறாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கே இடம் இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தால், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தால், அல்லது இதற்கெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணால், அட்டெம்ப்ட்னா என்னென்னா இது நடக்க வரும், இவங்க தப்பிச்சிருவாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துரும், அதுதான் அட்டெம்ப்ட். இதெல்லாம் நடந்தால் எங்கே ரிப்போர்ட் பண்ணணும்? நல்லா கவனிங்க, டிஜிஎன்சிசி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ப்ளீஸ் தயவு செய்து ரெஃபர் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரிட்ரஸல் ஆக்ட் ஆஃப் 2013. In particular, you refer Constitution of Local Complaints Committee. இங்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஒவ்வொரு காலேஜ்லேயும் விமன் செல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் செல் எல்லாம் இருக்கும், அங்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது, ஆல்டர்னேட்டிவ்லி அடுத்து என்ன பண்ணலாம்? The women NCC cadet is free to forward her complaint and such redressal through the associate NCC officer மூலமாக பண்ணலாம். அடுத்து, the woman NCC cadet is free to forward her complaint and such redressal through the principal of the institute. Right? அடுத்து, the NCC cadet is free to forward her complaint and address grievance redressal through the commanding officer of the battalion. அடுத்து, through the whole time lady officer posted. எத்தனை காலேஜில் whole time lady officer is posted? எத்தனை காலேஜில் விமனுக்கு ட்ரில் எடுக்கிறதுக்கு ஹோல் டைம் லேடி ஆஃபீஸர் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கல்லூரிகளில் அவங்க வரணும். ஆல்டர்னேட்டிவ்லி இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு டிஜிஎன்சிசி டெல்லியிலேருந்து சொல்கிறாங்க. உமன் கேடட் இஸ் ஃப்ரீ டு டேக் லீகல் ரீகோர்ஸ் பை ஃபைலிங் கம்ப்ளைண்ட் வித் லோக்கல் போலீஸ் ஆர் டு மஹிலா தனா அப்படின்னா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் டு த லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அண்டர் த போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் ஆஃப் 2013. ரைட்டா? இது நான் சொல்லலை. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிஜிஎன்சிசி இஸ் வெரி கிளியர். தீஸ் ஆர் ஆல் நாட் அட் ஆல் பெர்மிட்டட் விதின் என்சிசி. இஃப் ஹேப்பன்ட் இட் வில் பி வியூடு சீரியஸ்லி அண்ட் சச் பீப்புள் வில் பி பனிஷ்ட். அதை தப்பு செய்கிறவங்க, அந்த அஃபென்ஸ் செய்கிறவங்க வில் பி பனிஷ்ட். அதில் என்சிசி கிளியராக இருக்காங்க. That is what they mean by discipline in the motto of NCC. That is also one of the meaning. Okay. Next, what are the various online reporting mechanisms available for the female students to lodge complaints? Okay. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, NCC வெப்சைட்டில் கான்டாக்ட் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் இமெயில் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இல்லை லெட்டர் போடலான்னு சொல்கிறாங்க. அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சு தே வில் இம்மிடியட்லி டேக் ஆக்ஷன். ஓகே. பட் இஃப் தே ஆர் நாட் டேக்கிங் ஆக்ஷன், நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லெட்டர் காப்பி அட்டாச் பண்ணி ஒரு ஆர்டிஐயில் யூ கேன் ஆஸ்க் ஆக்ஷன் டேக்கன் ஆன் த கம்ப்ளைண்ட் தட் யூ ஹவ் ஃபைல்டு. ஆர்டிஐயில் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டிஐ போடலாம்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆன்லைன் ஆர்டிஐ த காஸ்ட் ஆஃப் த ஃபீ இஸ் ₹10. வேறு எந்த பேமெண்ட் ஃபீஸும் இருக்காது. அதை நீங்கள் பண்ணி கேட்கும்போது டெஃபினட்டாக அவங்க க்ரீவன்ஸை ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணியிருந்தால் கூட கிளியராக உங்களுக்கு க்ரீவன்ஸ் ரெட்ரெஸ் பண்ணிவிடுவாங்க, சஃபிஷியண்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட், does NCC officers in colleges, do they have a separate cell for reporting of physical harassment or sexual harassment suffered by women NCC students? See, NCC officers in colleges என்ன ரிப்ளை சொல்கிறாங்க பாருங்கள். they have the commanding officer or whole time lady officers posted. அது இருக்காங்களா இல்லையாங்கிறதே ஒரு ரிவ்யூக்கு உட்பட்டது. எந்தெந்த காலேஜுக்கு எத்தனை லேடி ஆஃபீஸர் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருமே அசஸ் பண்ணணும். பட் ப்ரொவிஷன் தெளிவாக இப்படி தான் சொல்கிறாங்க. இவங்கக்கிட்ட சச் திங்ஸ் கேன் பி ரிப்போர்ட்டட் இன் அடிஷன் டு வாட் எவர் வி ஹவ் சீன் அபவ். ஓகே, தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை எப்படி கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறது, எப்படி காலேஜில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேக்கல்ட்டிஸ்கிட்ட பேசுகிறதுனே தெரியல. இஃப் an NCC student attends a NCC camp during an internal assessment or end semester exam, அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து ரீஎக்ஸாம் வைக்கணுமா இல்லை அரியரில் வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லணுமா? அதுக்கு என்சிசி என்ன சொல்கிறாங்க, they must be given, they must be allowed the write the same exam at a later point of time, but certainly not as an arrear. அதுக்கு ரிப்ளை எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. should she be allowed to write the same exam at later point of time but not as an arrear? Answer is yes. ஓகே, நெக்ஸ்ட், இந்த நம்பர் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற ஆர்டர். இது வந்து கேட்ட கொஸ்டினுக்கான ஆர்டர் ஆர்டிஐயில். ஓகே, ஸோ இது நம்ம ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபேக்டர்ஸ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் அட்மிஷன் டு என்சிசி ரெண்டே விஷயந்தான், வேக்கன்சி அவைலபிலிட்டி, ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ். இந்த டீம்லேருந்து தான் எடுப்போம், இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் எடுப்போம், இல்லை அதுலேருந்து மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ என்டையர் காலேஜில் என்டையர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கும் உட்பட்டு என்ரோல்மெண்ட் வில் ஹேப்பன். நெக்ஸ்ட்டு, we know that the NCC officer or the associate NCC officer is the main key functionary in NCC in colleges and schools. But headmasterக்கு ரோல் இருக்காதுல்ல, பிரின்சிபலுக்கு ரோல் இருக்காதுல்ல NCC இம்ப்ளிமெண்டேஷனில் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ரோல் இருக்குது. பிகாஸ் அவங்க தான் வந்து ஒரு ஏஎன்ஓடைய ரோலையே ஓவர்சீ பண்ணுவாங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து டிஜி என்சிசி ஆன்லைன் வெப்சைட்டில், கவர்மெண்ட் வெப்சைட்டில் அவங்க கொடுத்ததுலேருந்து எடுத்தது. ஓகே, since NCC is part of educational program, ரொம்ப கவனிக்கணும், the primary responsibility rests with the principal in case of college and headmaster in case of school. எத்தனை பேருக்கு இதெல்லாம் நீங்கள் என்சிசி ஜாயின் பண்ணும்போது சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு என்சிசியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பொறுப்புகள் என்ன, அவங்க அக்கௌண்டபிளாக இருக்காங்களாங்கிறது, அவங்களுடைய பொறுப்புகள் என்னன்னு சொன்னால் தான் தெரியும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய என்சிசி யூனிட் வெரி வெரி குட். அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், இட்ஸ் வெரி வெரி குட். டிஜி என்சிசியோட வெப்சைட்டில் இது ரொம்ப தெளிவாக இருக்குது. த க்ளோஸ் அசோசியேஷன் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் ஹெட்மாஸ்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல், பிரின்சிபல் இன் டர்ம்ஸ் ஆஃப் காலேஜ் will facilitate the NCC units doing very well. Okay, they have to have close association with all the activities of subunit in their institution. What should they do? How should a principal contribute significantly in achieving aims of NCC program? How can a headmaster in school significantly contribute in achieving the aim of NCC program? How? They should make periodic visit to parades. உங்களுடைய ஸ்கூலில், உங்களுடைய காலேஜில் அது நடக்குதாங்கிறத உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். ரைட்டா? இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், சஃபிஷியன்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட இதை பேசி ரெக்டிஃபை பண்ணணும். பண்ணினா தான் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் இன் அச்சீவிங் எய்ம்ஸ் ஆஃப் என்சிசி நடக்கும். ரெண்டாவது, அவங்க என்ன பண்ணணும், பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர், தே ஷுட் மேக் ஃபார்மல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சப் யூனிட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ மந்த் ஆன் அ ஃபிக்ஸட் டே. இன்ஸ்பெக்ஷன் போகணும், அந்த யூனிட்டுக்குள்ளே போகணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும், யார் யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும், விமன் கேடட்ஸுக்கு அளவு எடுக்கிறவங்க யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும், மென்னுக்கு யார் அளவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். என்டையர் திங் தே ஹாவ் டு சி வெதர் தே ஹாவ் அ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். எவ்ரி திங் ஹேஸ் டு பி இன்ஸ்பெக்டட். சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்கணும். Everything has to be inspected by the principal or the headmistress in a school, principal in college. Next, principal or headmistress should visit to training camps,
காலேஜில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் மட்டும் அவங்க இருக்கக்கூடாது, இவங்க ஏஎன்ஓவாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரியுதா? தே ஷுட் விசிட் டு கேம்ப்ஸ் இன் விச் ஹெர் ஆர் ஹிஸ் சப் யூனிட் இஸ் பார்ட்டிசிபேட்டிங். போய் பார்க்கணும், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்க்கணும், அங்கே எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஹவு தே ஆர் பெர்ஃபார்மிங், ஹவு தே ஆர் பீங் ட்ரீட்டட் பை த பிஐ ஸ்டாஃப், எவ்ரி திங் தே ஹாவ் டு டேக் நோட் ஆஃப். இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கன்னா, யூ ஆர் சர்விங் இன் த பெஸ்ட் என்சிசி யூனிட் இன் இந்தியா, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபங்க்ஷனிங் ஆஃப் என்சிசி அட் த டைரக்டரேட் லெவலில் யார் பெரியாள், யார் வந்து இந்த எல்லா மேட்டரையும் பார்ப்பாங்க அப்படின்னா, டெபுட்டி டைரக்டர் என்சிசி. டேரெக்டாக நீங்கள் இவங்களுக்கு போகலாம். உங்களுக்கு எந்த க்ரீவன்ஸும் எங்கேயும் சால்வ் ஆகலைன்னா டேரெக்டாக அவருக்கு லெட்டர் போடலாம். இவருக்கு லெட்டர் போட்டு இவர் பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க சொன்ன மாதிரி அந்த என்சிசி வெப்சைட்டில் போய் கான்டாக்டர்ஸ் போய் டெல்லியில் இருக்கிற டிஜி ஆஃபீஸ்க்கு லெட்டர் போடலாம். அப்படிங்கிறது நான் சொல்லலை, நானாக எட்டுக்கட்டி சொல்லலை, டெல்லியில் என்சிசி ஹெட் குவார்ட்டர் சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, எய்ம்ஸ் ஆஃப் என்சிசி மோட்டோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் வெப்சைட்டில் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களா? என்சிசி ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க எத்தனை பேருக்கு செக்யுலர் அவுட்லுக்கு மீனிங் தெரியும்னு எனக்கு தெரியல. அதுவே ரொம்ப வருத்தமான விஷயம். செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அமாங் த யூத்னு போட்டிருக்கு. உங்களுக்குள்ளாலே பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எல்லாம் என்ன செல்ஃப்லெஸ் சர்வீஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் எய்ம்ஸ் ஆஃப் என்சிசி. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதை புரிஞ்சு மனசில் வச்சு அதன் மூலமாக பெர்மனன்ட் மெமரியிலேருந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும். இதுதான் என்சிசியோடைய மோட்டோ, யூனிட்டி இன் டிசிப்ளின். யூனிட்டி என்ன சொல்லுது? பேசிக் ஒன்னஸ், த பிரதர்ஹுட் ஆஃப் ஆல் இண்டியன் பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் காஸ்ட், கலர், creed, religion, right? Discipline is the very bedrock on which any nation is founded. It is for these reasons unity and discipline has been adopted as the motto of NCC, right? Discipline includes taking action against injustice, right? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனால தான் டிஜி என்சிசி இஸ் வெரி ப்ரோஆக்டிவ் இன் திஸ் மேட்டர் டு என்ஷூர் தட் என்சிசி இஸ் வெரி மச் training oriented, learning oriented, and they are proactive in ensuring that it is also very safe for women, men. I think in days to come transgenders may also join. அதுக்கான டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரிஃபார்ம்ஸ் மேபி they will take in some time. But see, their objective is to make sure that men and women are trained very nicely to achieve the aims of NCC. They must have no problem in the training space. Then, do NCC units have any connection with the other voluntary organization? Yes, they have connection. They should implement community development, social service activities. இதில் ஒரு மோனோட்டானி இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜெனரலாக அவங்க போயிட்டு ஒரு மரம் நட்டுறது, இந்த ட்ரெக்கிங் போகிறது, இதை தவிர எத்தனை வித்தியாசமான ப்ரோக்ராம் மூலமாக கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க என்சிசி மூலமாங்கிறத பார்க்கணும். That is also necessary. அதை பார்க்கணும். அப்படியே வந்து NCC units have to contribute in social service. எனக்கு ஒன்றும் புரியல. சோஷியல் சர்வீஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் லீகல் சர்வீஸ், ரைட்? லீகலாக போயும் பிஐ எல்லாம் போட்டு they can also do some wonders. They can also create form a very good citizenry in the country. அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வாலண்டரி ஆர்கனைசேஷன் மூலமாக டைப் பண்ணி அதெல்லாம் ஐ திங்க் இன் ஃபியூச்சர் they will take it up. ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். Here and I will also share my experience. Does NCC encourage NCC cadets to perform well in academics? இந்த பாயிண்ட்டை நல்லா படிங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்கள் கல்லூரியில் உங்கள் பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். என்சிசியில் இருக்கும்போது ஒரு டெம்பரரி டிசபிலிட்டி ஏற்பட்டால் நார்மல் ஆக்டிவிட்டிக்கு யூ கேன் பி கிவன் அ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அப் டு 1.75 lakh. இந்த கொஸ்டினுக்கு இது சம்மந்தப்பட்ட பாயிண்டில் இருந்தாலும் இதை சொல்லி முடிச்சிடறேன். இறப்பு ஏற்பட்டால் 4 லட்சம் தரணும். டியூ டு ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி. நார்மல் ஆக்டிவிட்டியில் 3.5 லட்ச ரூபா தரணும். பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டால் 4 லட்ச ரூபா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தரணும். 3.5 lakh நார்மல் ஆக்டிவிட்டியில் பண்ணும்போது நடந்ததுன்னா தரணும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் யூ ஆர் இன் அ பெஸ்ட் யூனிட், பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் ஸ்கூல். யுவர் ஏனோஸ் பர்ஃபெக்ட்லி வெரி குட்னு அர்த்தம். ரெண்டாவது, ஸ்காலர்ஷிப். பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். There is a society called Cadet Welfare Society in the NCC. This society provides every year 1,000 scholarships, one-time payment, rupees 5,000 is paid as one-time payment to meritorious NCC cadets in academics. In academics, every year. ஒவ்வொரு வருஷமும் 1000 பேருக்கு நல்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு, நல்லா படித்து மார்க் வாங்குறவங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்?
தெரிஞ்சிருந்தா இப்போ தெரிஞ்சிருச்சு, அப்ளை பண்ணுங்கள். அது எப்படின்னு கேளுங்க. அதுக்கு நீங்கள் யார் அப்ரோச் பண்ணணுன்னா யூ கேன் கெட் த டீட்டெயில் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் NCC யூனிட்ஸ். இது வந்து வெப்சைட், இந்த வெப்சைட்லேருந்து எடுத்தது. கவர்மெண்ட் வெப்சைட்லாம் nic.in முடியும், இல்லை gov.in முடியும், இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். சரியா? ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1995. த பர்பஸ் இஸ் ஹியர் மென்ஷன்ட். இப்போ அது ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே இருக்கிறது வந்து ஓல்டு வெர்ஷன், இப்போ 6000 மாற்றிட்டாங்க. ரைட். 250 scholarships are going to rural or disturbed areas. ரூரல் ஏரியாஸ் உங்களுக்கு தெரியும். டிஸ்டர்ப்ட் ஏரியாஸ் ஆர் தோஸ் ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னலி டிஸ்டர்ப்ட் ஏரியாஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியாஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீமிஸ்ட், தோஸ் ஆர் ஏரியாஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செப்பரேட்டாக அவனை என்ன பண்ணுறோம், அந்த பெண்ணை அந்த ஆணை என்கரேஜ் பண்ணுறோம், அந்த கேர்ள் கேடட்டை மென் கேடட்டை என்கரேஜ் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ குட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் தேர் இன் NCC Cadet Welfare Society. Next, I would like to talk about my ANO in school, Mr. M. Arul Rajan. அவரோட interaction was very important for my life as well. கண்டிப்பாக நான் இங்கே சொல்லி ஆகணும். 9th standard படிக்கும்போது I think army officers are doing the honors for him during the promotion. ஸ்கூல் படிக்கும்போது 9th standardல I attended Republic Day Parade in 2006, 2006. ஸோ ஒரு 6 months கிட்டத்தட்ட ஒரு 13 camps பார்ட்டிசிபேட் பண்ணதில் 9th ஸ்டாண்டர்ட்லாம் என்னோடய டோட்டல் மார்க்கே வந்து அவுட் ஆஃப் 500 ஒரு 330, 340 அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அப்படி தான் வந்தது. ஸோ அப்போ எனக்கு நிறைய பதட்டம் இருந்தது. 10thலலாம் நம்ம எப்படி மார்க் வாங்க போகிறோம், ஏன்னா 10th மார்க் வச்சு தான் ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, ஐ மீன் 11th 12th அட்மிஷன்ஸ்லாம் இருக்குது. மனசில் இருந்தது. நான் ரிப்பப்ளிக் டே பரேட் போயிட்டு வர வரைக்கும் சார் என்னை டிஸ்டர்ப் பண்ணல, அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. போயிட்டு வந்தது தான். I think February மாதம் I returned. Immediately he said you should do all efforts. NCCயில் இருக்கிறவர் தான் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கணும்னு எவ்ரி டைம் எப்பப்பெல்லாம் அவரை பார்க்குறோனோ he used to encourage me. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, NCCயில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதில்ல. தே ஷுட் ஆல்சோ பெர்ஃபார்ம் வெரி வெல் இன் அகாடமிக்ஸ். சில மாணவர்கள் மிஸ்கைட் ஆகிடுறாங்க, இல்லை அவங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, டோட்டலாக NCCக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கணும், அதுதான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, லைஃப் லேர்னிங்கை விட்டுடுறாங்க. அதுக்குமே அகாடமிக்ஸ் தேவை அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட் சொன்னேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ பிப்ரவரிக்கு அப்புறம் 9th எண்டில் 10th பிகினிங்கில் எங்கே பார்த்தாலும் 10th முடிகிற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் விட மாட்டார் சார். சொல்லிடுவார், கபில் நீ தான் டாப்பராக வரணும், நீ தான் டாப்பராக வரணும்னே அப்படியே சொல்லிட்டுருப்பார். ஸோ 10th ரிசல்ட்ஸ் கேம். அப்போல்லாம் சமச்சீருக்கு முன்னால், இப்போல்லாம் சமச்சீரில் 490, 485 அசால்ட்டாக போடுறாங்க. அப்போல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய 3rd மார்க்கே 483 தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் 3rd மார்க்கே 483 தான் இருக்கும். ஸோ ஐ காட் 10th 466 மார்க்ஸ் ஐ காட். எனக்கு மனசு கேட்கவே இல்லை. ஏன்னா ஐ தாட் ஐ வில் கெட் அரௌண்ட் 480 ஆர் 485 லைக் தட். சார் ஒரு பக்கம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இன்னொரு பக்கம் சார் சொன்னதை அச்சீவ் பண்ணல, இப்படிலாம் மனசுக்கு ரொம்ப துயரம். நான் ரிசல்ட் வந்தனாலலாம் ரொம்ப துயரமாக தான் இருந்தேன், நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்லேயே. அப்புறம் என்ன பண்ணேன், ரீடோட்டலிங் ஃபெசிலிட்டி இருந்தது. ஸோ ஐ அப்ளைடு ஃபார் ரீடோட்டலிங். ஸோ வீட்டுக்கு ஒரு ரசீது வந்தது. எவ்ரிடே ஐ யூஸ் டு வெயிட் ஃபார் த போஸ்ட்மேன். போஸ்ட் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணுவேன், ஏதாவது வந்துதான்ட்டு. ஒரு 20-25 நாளைக்கு அப்புறம் ஐ காட் ஒன் லெட்டர். சின்னதாக ஒரு கடிதம் வந்தது. அதில் இன்க்ரீஸ் இன் மார்க்ஸ்ன்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ 1 மார்க் இன்க்ரீஸ் ஆனால் இதுக்காக சென்னை வர போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிலாம் எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடுது. வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம். நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், 1 மார்க்காக இருந்தாலும் அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டார். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது. அதை நம்ம மறக்கவே முடியாது அந்த சப்போர்ட்டை. சென்னை கிளம்பி வரோம், பெரிய க்யூ நிற்கிது. ரீடோட்டலிங் மார்க் வந்தவங்களுக்கு க்யூவில் ஃபுல்லாக நிற்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னா ஒருத்தர் தான் என்ன மாதிரி நின்றுருப்பாங்க. 466 மார்க் எடுத்துகிட்டு, இல்லை 400 மார்க் எடுத்து, மிச்சம் எல்லாருமே 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க. ஸோ அந்த கேங்கில் நின்று போகிறதே பெரிய விஷயம். அவங்கெல்லாம் கேட்பாங்க, என்னப்பா என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, எனக்கு 4பா, எனக்கு 5பா. அங்கே போயிட்டு 466 சொன்னால் அந்த கேங் வந்து மோபாக மாறிடும். இவன்லாம் எதுக்குடா இங்கே வந்துக்கிறான் அப்படின்லாம் பேசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி போயிட்டோம். போனோடனே கூப்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா தமிழில் 2 பேப்பர் இருக்கும் இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2.
அதில் ஒரு பேப்பரில் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டார் அந்த ஃபேக்கல்ட்டி, அந்த கரெக்ஷன் பண்ண எக்ஸாமினர் ஃபுல்லாக இன்விஜுவல் அவங்க எக்ஸாமினர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி 90 மார்க்ஸ் வந்துச்சா. ஆனால் அதை ஒரு பேப்பரில் என்ட்ரு பண்ணுவாங்கள்ல ஃபைனல் ரிசல்ட்ஸில், அந்த மார்க் ஷீட்டில் அந்த டோட்டல் மார்க்ஸ் கோடுன்னு போடுற இடத்துல 90க்கு பதிலாக 17 போட்டாங்க. 90க்கு பதிலாக 17 போட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு பேப்பரில் 20 மார்க்ஸ் ரீடோட்டலிங்கில் இன்க்ரீஸ் ஆச்சு. 20 மார்க்ஸ் ரீடோட்டலிங் இன்க்ரீஸ் ஆனனால டோட்டலில் 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், ஆவரேஜ் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ மை ஆக்சுவல் மார்க்ஸ் வாஸ் இன் 10th 476. இதை வந்து பர்சனல் நோட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதில் வந்து ப்ரொஜெக்ஷனெல்லாம் எதுவும் அதுக்காக சொல்லலை. ஹிஸ் ரோல் இன் என்ஷூரிங் தட் ஐ காட் குட் மார்க்ஸ். நான் என்னோடய ப்ரீவியஸ் நான் படித்த ஸ்கூல் வந்து கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோவிலில். அங்கே வந்து ரெகுலராக சார் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட முந்தின பேட்சில் மிலாட் சிங் போயிட்டு வந்தார். அடுத்த வருஷம் நான் போன டைமில் தமிழ்நாட்டில் 9 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க, மெயில் ஸ்டூடெண்ட்ஸ். வென் டு உமன் ஜேடபிள்யூவும் போனாங்க. ஜேடியில் 9 பேர் போனோம் டெல்லிக்கு. அதில் 2 பேர் ஒரே ஸ்கூலு, நானும் என்னுடைய நண்பர் அஜின் போஸ்கோவும். ஸோ அப்படி மிலாட் சிங் அவர்கிட்டலாம் நான் போய் கேட்பேன், எப்படி நீங்கள் 10th மேனேஜ் பண்ணுறீங்க, 9th படிக்கும்போது போய் கேட்டுருங்க அவர்கிட்ட. ஸோ அவ்வளோ பதட்டம் இருக்கும், ஏன்னா இப்போ மார்க்கும் எடுக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் சார் என்ன சொன்னாருன்னா, எப்படியாவது நீ ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே வந்துடணும் ஸ்கூலில் அப்படின்னாரு. நான் ரீடோட்டலிங் போகிறதுக்கு முன்னால் ஸ்கூல் தேர்ட் வந்து 475, ரீடோட்டலிங்கில் 476 வந்ததுனால அவரோட ட்ரீமும் ஃபுல்ஃபில்டு. ஒரு என்சிசியில் ரிப்பப்ளிக் டே பரேட் போயிட்டு வந்த ஒருத்தர் வந்து 476 எடுத்து ஸ்கூல் தேர்ட் வாங்குறவங்களுக்கு மட்டும், ஸ்கூல் 1, 2, 3க்கு மட்டும்தான் ஸ்டேஜில் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அவருக்கு ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் போய் 2 மார்ச் அடித்து வாங்கணும். ஸோ அது நல்லா என்கரேஜ் பண்ணார். அதுக்கு ஐ மஸ்ட் பி கிரேட்ஃபுல் டு ஹிம். அதை ஒரு கர்ட்டசி தான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. எனிஹவ், வித் திஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம், முடிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவில். 17 பாயிண்ட்ஸில் வி ஹவ் டிஸ்கஸ்ட். திரும்ப திரும்ப பாருங்கள். இதை வந்து வைடு பப்ளிசிட்டி கொடுங்க. நான் கீழே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். மேக் ஷுர் through NCC you really learn the aims of NCC. I have given in one page, no? The aims of NCC and the motto of NCC. NCC முடிச்சுட்டு வெளியே வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்தியாவுக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு சர்வ் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ப்ரூடன்ட் சிட்டிசன்ஸாக இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி.